ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படியே கொஞ்ச நேரமாவது அதிகாலையிலே உம்மை நோக்கி பார்க்கிற கிருபை தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கடந்த வாரம், கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படியே மட்டும் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இன்று வல்லமுள்ள வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்து, ஒரு அற்புதத்தை கொடுத்து, வசனத்தை அனுப்பி வியாதியை குணமாக்கி பரிபூர்ண ஆரோக்கியத்தை சமாதானத்தை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யெகோவா தேவன் தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா பரிசுத்தர், சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவைகள் யாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. தம் கிருபை பேரிதல்லோ, எம் ஜீவனிலோ மதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வானாலெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். வானாலெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நாம் எப்பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் நிற்க பலனில்லை, நாங்கள் நிற்க பலனில்லை ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கின்றன. வியாதியா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில கர்த்தருடைய வல்லமை சுகமளிக்கும், அற்புதம் அளிக்கும் அவருடைய கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்து எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்தந்த உறுப்புகளிலே கர்த்தருடைய வல்லமை விசுவாசிக்கிறவர்களுக்கு, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறது. உங்களுக்கு என்ன, எந்த இடத்துல பிரச்சனை, என்ன வியாதி, உங்களுக்கு எதனால கஷ்டப்படுறீங்க, ஏன் நடக்க முடியல, ஏன் மனதளவில் போராட்டம், பயம்,
டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, தற்கொலை எண்ணம், ஏன் விரக்தியில் இருக்கிறீங்க? ஒரே ஒரு வார்த்தை, என் ஆண்டவராகிய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் எங்கள் மீது இறங்கி வரட்டும் மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. அவர் இப்பொழுதே இறங்கி வருவார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் நம்மேல் ஊற்றுவது அதிக நிச்சயம். நமக்கு செய்யப்போகிற அற்புதங்கள் அவருக்கு அற்ப காரியம். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. திறக்கப்படாத எல்லா வாசல்கள், திறக்கப்படாத எல்லா கர்ப்பங்கள், சாபத்தீடான காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே சுட்டெரிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். எல்லா வீடுகளிலும் கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது, உங்கள் வலது கை மீது, இடது கை மீது, உங்கள் ஜீரண உறுப்புகள் மீது, உங்கள் இருதயத்தின் மீது, உங்கள் சருமத்தின் மீது, உங்கள் வருமானத்தின் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது, உங்கள் கல்வியின் மீது, உங்கள் பொருளாதாரத்தின் மீது, உங்கள் கடன் மீது கர்த்தருடைய வல்லமை, பலத்த வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை, இதுவரைக்கும் செய்திராத நன்மை கர்த்தர் உங்கள் மேல இப்போதே இறங்க பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமேன் மாத்திரம் சொல்லுங்க. ஆமேன். இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னவர். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் சிஎஸ்ஐ கோயிலுக்கு போயிருப்பீங்கன்னா இதை வாசிக்க கேட்டிருப்பீங்க. அதுதான் நான் இன்றைக்கு எங்களோட கூட பேச விரும்புகிறேன். யோசுபாத்து குறித்து 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம். யோசுபாத்து யாரு அப்படின்னா, ஒரு யூதர்களின் அரசன். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லணும்னா, தாவீது அரசனுக்கு பிறகு 10 கோத்திரங்கள் தனியாகவும் 2 கோத்திரங்கள் தனியாகவும் பிரிந்தன. அப்படி அதில் ஒரு அரசன் தான் யோசுபாத் அரசன். யோசுபாத் அரசன் மிகவும் நல்லவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனாலும் 2 இடங்களிலே அவருடைய வீழ்ச்சியை பார்க்கலாம். ஒன்று, ஆகாப் அவனுடைய மகனோடு கூட அவன் தோழமை கொண்டு ஒரு பெரிய வாரில் அவன் தோற்று போனான். 19ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோசுபாத்து எருசலேமிலே தன் வீட்டிலே சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அப்போது அனனியாவின் குமாரனாகிய யேகூ எனும் ஞானதிஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசுபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது என்று சொல்லி அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். இதுக்குடைய பின்னணி ஹிஸ்ட்ரி என்னன்னா, இந்த துன்மார்க்கன் யார் என்றால், அவனோட துணை நின்றான்ல, சிநேகித்தான்ல, அவன் யாருன்னா எலியாவையும் எலிசாவின் காலத்தில் இருந்த ஆகாப், எலியா காலத்தில் விசேஷமாய் எசபேல் அவருடைய குமாரன் அவங்க எப்பவுமே அவங்க துன்மார்க்கமாய் தான் இருப்பாங்க. இந்த ஜூன் மாதம் அகாடமிக் இயருக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்க. புதிய அகாடமிக் இயரில் பிள்ளைகளை அனுப்ப போகிறீங்க. நீங்களும் புதிய அகாடமிக்கில் உங்களுடைய வேலை ஸ்தலங்களுக்கு போக போகிறீங்க. ஒரு வேளை நீங்கள் இப்போ நியூ அகாடமிக்குன்னு சொல்ல முடியாது. எங்களை மாதிரி ஊழியக்காரர்களுக்கு இது புதிய அகாடமிக் தான். இது 3rd இயருக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொரு படிப்புக்கு ஏற்ற மாதிரியே அவங்க கடந்து போவாங்க. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற நிலைமை, ஒருவேளை யோசுபாத்துக்கு என்ன நிலைமை வந்ததுன்னா, இதற்கு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இதற்கு பின்பு யோவாபு புத்திரர், அம்மோன் புத்திரர், அவளோடு கூட அம்மோனியர்களும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசுபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள்.
அப்பொழுது யோசுபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறவித்தான். 2 விஷயத்துல அவன் தோற்று போய் வருகிறான். அதற்கு நமக்கு ஆதாரம் இருக்கிறது. இன்னொரு இடத்துல 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்துல இது ஹிஸ்டரி, நீங்க அப்புறமா விளக்கமா நீங்க ராஜாக்கள்ல அது வரும், அதை நீங்க படிச்சா உங்களுக்கு புரியும். இன்னொரு இடத்துல தோத்து போறான். ஃபர்ஸ்ட் கூடான் நட்பு கேடாய் முடிந்தது, தோல்வியை தழுவினான். அதே மாதிரி இன்னொரு ராஜாவோட சேர்ந்து அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசுபாத்து பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணி. நல்லா கவனிங்க, ஃப்ரெண்ட்ஷிப் தோல்விக்கு, சில தோல்விக்கு காரணம், சில இழப்புக்கு காரணம். ஃபர்ஸ்ட் அவனை லாஸுக்கு நேராக அந்த தோழமை இழுத்து கொண்டு போனது. ஆண்டவருடைய கோபம் அவன் மேலே மூண்டது. காரணம், அவன் ஆகாபின் வாரிசாக கருதப்பட்ட ராஜாவின் இடத்துல தோழமை கொண்டான். இங்க என்ன லாஸ்ன்னு பார்க்கலாமா? தர்ஷீஷுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோடு கூட கூடிக்கொண்டான். அப்படியே ஏசியோன் கெபேரிலே கப்பல்களை செய்தான். எலியேசர் யோசுபாத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி, நீ அகாசியாவோட கூட்டம் கூடினதனால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்ஷீஷுக்கு போக கூடாமல் போயிற்று. என்ன பிஸ்னஸ் பண்ண போனார் தெரியுங்களா? ராஜாக்கள் இருக்கு, ஓப்பேர் தங்கம், ஓப்பேர் என்ற இடத்துல தங்கம் பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு அவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாரு, கப்பல் கட்டுறாரு. இதெல்லாம் நீங்க இந்த பேக்ரவுண்டை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயம், நம்மை சுற்றிலும் பகஞ்சர்கள், நிற்க பலனில்லை ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அவனுக்கு பிரச்சனை வர காரணமா இருந்தது இங்க அவனுடைய தோழமை, நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், தவறான உறவு. இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப தெளிவா பேசி கொண்டிருக்கிறார். ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி, இந்த தவறான நட்பு, தவறான உறவு உங்களுக்கு லாஸுக்கு கொண்டு வருமே தவிர, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி விழுமே தவிர, கப்பல் உடைந்து போயிட்டான். ஆண்டவர் நினச்சிருந்தா ஒரு பெரிய கோல்டு பிஸ்னஸ்ஸே அவன் செய்திருக்கலாம். ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் நிறைய நகைகளை, கோல்டு ஆபரணங்களெல்லாம் கொடுத்தார். அதை வைத்து அவன் பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு லாஸ். இன்னைக்கு அநேகர் குடும்பங்களில் நான் பார்க்குறேன், பிஸ்னஸில் லாஸு, வீடு வாங்க முடியல, பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் கட்ட முடியல, வீட்டில் சாபம், திருமணம் ஆகலை. பல ஃப்ரெண்ட்ஷிப் நான் பார்த்துருக்குறேன், கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஆலயத்தில் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. சடன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு திருமண உறவு ஏற்படும். அது பெரிய ஏற்ற தாழ்வோடு இருக்கும். வயது அல்லது படிப்பு, பெரிய பையனாக இருப்பான், சின்ன பொண்ணாக இருக்கும். அது கேட்கும் போதே மனசு பெரிய வலிக்கும். இதெல்லாம் ஒரு உறவா? இது சுத்தமாக ஏமாத்துற வேலை, டிசீவ் பண்ணுகிற வேலை. எனவே இதெல்லாம் எனக்கு மன சங்கடத்தை கொண்டு வரும். நம்ம இடத்துலயே அப்படி நடக்கும் பொழுது, நம்ம உலகத்துக்குள்ளே போகும் பொழுது நண்பர்கள் இருப்பாங்க. எனக்கு
எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க, ஆயர்கள், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இடம் கிடைக்காமல் வேதனையோட அந்த கேன்டீனில் நிற்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து ஆறுதலாக சொன்னாங்க, கிளவன் உனக்கு ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும், கவலைப்படாத, எல்லாம் கர்த்தர் செய்வார் அப்படிலாம் சொன்னாங்க. அதன் பிறகு எனக்கு கிடைத்தது. திரும்பவும் அவளுக்கு ஒரு நல்ல நிலைமை வந்தது. இப்போ அந்த நண்பர்களால தான் இந்த பாதிப்பே எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் ரொம்ப நம்பினேன். இந்த நட்பு ரொம்ப வெளிப்படையான ஒரு நட்பு, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், ட்ரூ லவ் என்று நான் நினைத்தேன். நான் உண்மையை சொல்ல போனா, இந்த செக்குலர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்களே, நமக்கு ஸ்கூல்ல படிச்சவங்க, எனக்கு அதான் 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சவங்க, அவங்களுடைய அன்பு நிச்சயமாகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரூ லவ். எதையும் எதிர்பார்க்காத என்னுடைய பல தேவைகளில், அவருடைய தேவைகளில் நான் பங்கு கொண்டேன். என் தேவைகளில் அவங்க பங்கு கொண்டாங்க, அது இல்லை. ஆனால் கிறிஸ்துவ நட்பு வட்டாரங்களிலே பதவி வந்தா ஒரு வகை, பணம் இருந்தா ஒரு வகை நட்பு, அவன் கீழே போனான்னா அவனை மதிக்காத ஒரு நிலைமை. இன்னைக்கு அப்படிதான் நடக்கிறது. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில தான் யோசுபாத்து 2 பெரிய லாஸ். ஒன்று வந்து பொருளாதாரத்தில் லாஸ், 2வது அவன் தோல்வி அடைகிறான். காரணம் தோழமை. அந்த வார்த்தை 2 இடத்துலையும் வருகிறது, தோழமை. நீங்கள் இப்போ இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அல்லது நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான செய்திங்கன்னா, உங்கள் நண்பர்கள் யார், அது ட்ரூ, அவங்க உண்மையானவங்களா, தயவுசெய்து சிந்தித்து பாருங்க. ஏன்னா யார் பாம்பு, யார் கொடிய விஷம் வைத்திருக்கிறாங்க என்பது யாருக்குமே தெரியாது. கூடவே இருப்பாங்க, குடி பறிப்பாங்க, கழுத்தறுப்பாங்க, உங்களுடைய எல்லா ரகசியங்களையும் அறிந்து உங்களை தூற்றுவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. 2வது, படிக்கிற பிள்ளைகளுக்கு, கல்லூரி போகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் அல்லது ஜெபிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நட்பு வட்டாரங்கள் கிடைக்கணும். ஆவிக்குரிய அல்லது ஒழுங்கான எல்லா எத்திக்ஸோட, அறத்தோட, ஒரு ப்ராட் மைண்டடாக, ஒரு நன்மை செய்கிறவர்களாக, பாவ பழக்க வழக்கங்கள் இல்லாத ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த அகடமிக் இயரில் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிறீங்க, வேலைக்கு அனுப்புகிறீங்க, அல்லது நம்ம வீட்டில் பல பிரச்சனைகள் உண்டு. இங்கே யாருக்கெல்லாம் பிரச்சனை வந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் முடிக்க போகிறேன். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். சொசைட்டியே பாதிக்கப்பட்டது, ஒரு ஃபேமிலியே பாதிக்கப்பட்டது. ஹஸ்பண்டு, அப்பா, அம்மா, குழந்தைங்க, பிள்ளைக, பெண் ஜாதிக, குமாரர் என்று தனியாக சொல்கிறாங்க. ஏன்னா வாலிப பிள்ளைகளை பற்றி தான் அது சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போது தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நீங்கள் அதிகாலமே எழுந்து, வசனம் சொல்லுகிறது, அது ராஜா சொல்வது மாதிரி இருக்கும். அதிகாலமே எழுந்து வனாந்திரத்துக்கு புறப்பட்டு யோசுபாத்து நின்று, புறப்படுகையில் யோசுபாத்து நின்று, யூதாவே எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். ஃபஸ்ட்டு நம்பிக்கை, முதல்ல அதிகாலை எழுந்தணும். இந்த அகடமிக் இயரில் நான் உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு பெரிய ஆலோசனை, தயவு கூர்ந்து படிக்கிற பிள்ளைங்க, வேலை செய்கிறவங்க எல்லாரும் அதிகாலையில் எழுந்து
நேரப்பட ஜெபிக்க பழகுங்க. அலாரம் வச்சு எழும்புங்க. 5 நிமிடம் போதும் ஆரம்பத்தில். ஏன் 2 நிமிடம் போதும். அதிகாலை எழுந்து உங்கள் படுக்கையை விட்டு இறங்கி முடிக்காலை போட்டு ஒரு சின்ன ஜெபத்தை சொல்லிட்டு, ஒருவேளை உங்களால் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியும்னா போய் தூங்கிடுங்க. நான் அதிகாலையிலே கேட்கிற ஜெபம்தான் மிகவும் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு அறிவு வேணும், ஞானம் வேணும், ஜெயிக்கணும், படிக்கணும், தேர்ச்சி படணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் வெளியே வரணும், திருமணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வேலையில் பொருளாதாரத்தில் எனக்கு பெரிய உயர்வு வரணும்னா தயவு செய்து சொல்கிறேன், அதிகாலையிலே எழுந்து நேரப்பட. அதனால தான் இந்த சேனல் 5:30 மணிக்கு ஆரம்பிக்கும். எப்போவுமே யூஸ்வலாக 5 மணிக்கு தான் நான் போடுவேன். நிறைய பேர் அதில் கலந்து கொள்ள முடியாதனால தான் நான் 5:30 மணிக்கு நான் ஆரம்பித்தேன். ஆலயத்தில் வந்து பங்கு பெறுவாங்க நிறைய பேர். நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். அடுத்து, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள். தீர்க்கதரிசியை நம்புங்கள் என்பது வேறு ஒன்றும் இல்லை. கிளமெண்ட் ஐயாவை நம்புங்க. கிளமெண்ட் ஐயா தீர்க்கதரிசி இல்லை. அல்லது ஒரு பெரிய ஊழியக்காரனை நம்புங்க, அவர் தீர்க்கதரிசி இல்லை. நான் சொல்றது வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லப்பட்ட வாக்குதத்தமான தீர்க்க தரிசனங்கள். அதை நம்புங்க. அதனால வேதத்தை எடுத்து வாசிங்க. அந்த 5 நிமிடத்தில் ஒரு 2 நிமிடமாவது ஒரு அதிகாரத்தையாவது அல்லது ஒரு சாப்டரையாவது ஒரு 4-10 வசனங்களாவது படிங்க. அது மிக ஆரோக்கியத்தை கொடுக்கும். அவங்க சரீரத்தில், ஊன்ல, உங்களுடைய ரத்தத்தில், உங்களுடைய டிஎன்ஏல, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னா அது வேத வசனம் தான். அதனால தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் அந்த எம்மாவுக்கு போன சீஷர்கள் இடத்துல அவர் விளக்கி காண்பித்தது என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகள் முதலாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை, மோசே முதலான தீர்க்கதரிசிகள் இடத்துல சொல்லப்பட்ட காரியங்களை அவர் விவரித்து காண்பித்தார். ஆமென். அதனால வேதத்தை மறக்காதீங்க. அப்படி நீங்கள் வேதத்தை மறந்தா உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மறப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பள்ளிக்கு போகும் முன்பு வசனங்களை வாசித்துட்டு ஜெபம் பண்ணி முழங்கால நிற்க வைங்க. நீங்கள் தலைமையில கை வைங்க, ஜெபித்து அனுப்புங்க. ஏன்னா இந்த காலத்தில் பெண் குழந்தைகளுக்கு 10 வயது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. நிறைய ஆக்சிடென்ட்டை நம்ம பார்க்குறோம். பள்ளியில் கூட ஆசிரியர்கள், வார்டன்ஸு, அவங்களுடைய நிலைமையெல்லாம் நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க. நான் அரசியல் பேச விரும்பலை. ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னா முழங்காலில் நிற்க வைங்க, அவங்க மேலே உங்கள் கைகளை வைங்க. நீங்கள் தான் தீர்க்கதரிசிகள். அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. 3வது, கர்த்தரை பாடி துதிங்க. வீட்டில் இருக்கும் பொழுது டெலிவிஷனில் நிறைய சீரியல்ஸ், நிறைய மூவிஸ், நியூஸ் எல்லாம் போகும். மேக் அ பாயிண்ட், அதாவது 1/2 மணி நேரமாவது கொஞ்சம் பாட்டு ஓடட்டும். 1 மணி நேரமாவது நல்ல வர்ஷிப் சாங்ஸ் போட்டு அதை கேளுங்க, கூடவே பாடுங்க. அப்படி பாடினீங்கன்னா கர்த்தர் எரிகோ மதுரையும் முடிக்கப்படுவார். இது உங்களுக்கு பழக்கமாக மாறட்டும். நிறைய பாடல்களை மனப்பாடம் பண்ணுங்க. பழைய கீர்த்தனைகளையே, புதிய பாடல்களை, இப்போ லேட்டஸ்ட் சாங்ஸை எல்லாவற்றையும் மனப்பாடம் பண்ணுங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே யூதாவுக்கு விரோதமாய் பதவி இருந்த அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், செயிர் மலை தேசத்தார் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதுனால அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். அவங்க செத்து போனாங்க. செத்து போன பொழுது அங்கே பிரேதங்கள்லாம் இருந்தது. அதிலிருந்து அவங்க உரித்து போட்ட ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாமல் இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது.
4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெராக்கா எனும் பேர் தரித்தார்கள். நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், 26ஆம் ஆண்டு நமக்கு பெராக்கா ஆண்டு. பெராக்கானா அவ்வளவு செல்வங்கள் நமக்கு வரும். கல்வி செல்வம், அறிவு செல்வம், எல்லா செல்வங்கள், வீடு இல்லாத வீடு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம், திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை, எல்லா செல்வங்களும் இந்த பெராக்காவை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. பெராக்கானா நம்ம அண்ணன் தான், எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணன் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அவரை கேட்டால் சொல்லுவாங்க, பெராக்கா ஏன் வச்சிங்கன்னு கேட்பாங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு 26ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பெராக்காவின் மாதம் என்று பிரகடனம் பண்ணுகிறேன். இது அடுத்த ஜூன் மாதத்து வரைக்கும் இந்த பெராக்காவின் அனுபவம் நடக்கும். நான் எழுதி தரேன். இந்த மாதத்திலிருந்து நீங்கள் வீடு வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க, திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்கும், படிப்பில் தேர்ச்சி வரும், முதிர்ச்சி வரும், திருமணத்தில் பிரிந்தவங்க ஒன்றாக இணைவீங்க, உங்கள் கோர்ட் கேஸஸ்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு விரோதமாக எழும்பின துன்மார்க்கர்கள், சத்துருக்கள், நம்ப வைத்து உங்களை கெடுக்க நினைத்த நண்பர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, தோழமையோடு இருந்து உங்களை பகைக்கிறவர்கள் வனாந்தரத்தில் பிரேதங்களாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. இது கடுமையான சொல் தான், ஆனால் வேத வசனத்தை வைத்து நான் சொல்லுகிறேன். பெராக்காவின் அனுபவம் வரும். சோமல்லாம், ஆண்டவரே, இந்த பெராக்காவின் அனுபவத்தை எனக்கு தார். ஒன்றுமே இல்லை, நிற்க பலன் இல்லை, நாங்கள் செய்வது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. 4 காரியத்தை செய்தான். உபவாசத்தை அறிவித்தான், பாடல் பாடுகிற குழுவை ஏற்படுத்தினான், அதிகாலமே எழுந்து ஜெபம் பண்ணான், வேதத்தை வாசித்தான், கர்த்தரை நம்பினான், சித்தி பெற்றான், நிலையாய் நிறுத்தினார். 2 வார்த்தை பெராக்காவிலே நடக்கும். நீங்கள் சித்தி பெறுவீங்க, நிலை பெறுவீங்க. சில சொல்ல, நான் செத்துருவேன், என் வாழ்க்கை இங்கே இருக்காது, கல்லறை தான். நிலைத்து நிற்பீங்க. ஒரு செடி, ஒரு மரம் எப்படி 1000 ஆண்டுகள் நிலைத்து நிற்கிறதோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கை நிலைத்து நிற்கும். சித்தி என்பது வேறு ஒன்றுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் எல்லா புகழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த புகழ்ச்சிக்கு காரணமாக என் ஆண்டவரே இருப்பார். பணத்தில் குறைவில்லாமல் இருப்பீங்க, பொருளாதாரத்தில் குறைவில்லாமல் இருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கொண்டிருந்த அழுக்கு துணிகளும், அந்த ஓல்டு ஸ்லிப்பர்ஸும், தலையிலே வைக்கப்படாத எண்ணெயும், அபிஷேகம் பண்ணப்படாத சில காரியங்களும், அழுக்கான உடைகளும் எல்லாம் மாற்றப்பட்டு சித்தி பெறுவீங்க. உயர்ந்த காரில் வளம் வருவீங்க, பெரிய வீடுகளிலே குடியிருப்பீங்க, பிள்ளைகள் பெரிய இடங்களிலே வளருவார்கள், நல்ல இடத்துல நல்ல பெண் கொள்வீங்க. கர்த்தர் அப்படி செய்பவர். கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே சொல்லுங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னவர். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம். ஜெபத்தை கேட்கிற என் தேவனிடத்தில் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட இதை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வழியை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக, ஆமென். பிரியமானவர்களே, மீண்டும் அந்த ப்ராட்காஸ்டிங் இஷ்யூ வந்தது. நீங்கள் தான் ஷேர் பண்ணோம், வேறு வழியே இல்லை. என் ஸ்டேட்டஸ்லேருந்து எடுங்க, இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுங்க, ஃபேஸ்புக்லேருந்து எடுங்க. தயவுசெய்து ஒரு 10 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ப்ராட்காஸ்டே உண்டு பண்ண முடியல, ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. அதை விலை கொடுத்து வாங்கலான்னா வாங்கலாம்,
ஆனால் எந்த அளவுக்கு அது ஜென்யூனாக இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்காஸ்டிங்கில் ஏதோ ஒரு தடை வந்ததுன்னா அந்த பணமெல்லாம் விரயமாயிடும். அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் எல்லாருக்கும் அனுப்பணுன்னு தான் ஆசை. அதனால் யூடியூப்பில் நீங்கள் டெய்லி அதை பார்த்துட்டு அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் அழுத்திட்டு தினந்தோறும் வர மாதிரி ஒரு பெல் ஐக்கானை போடுங்க. தினந்தோறும் வந்துடும். அதனால் அந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. எனக்கு என்னென்னா, இந்த ஊழியம் தடைப்படவே கூடாது. பிசாசு கடைசி நாட்களிலே வசனம் கிடைக்கக்கூடாத காலத்தை கொண்டு வருகிறான். அப்போ நம்ம இப்போ இருக்கிற சமயத்தில் நம்ம விதைக்க புறப்படுவோம். ஒரு நாள் வரும், அந்த பஞ்ச நாட்களிலே வசனம் கிடைக்காது, சொல்கிறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நாட்கள் வருவதற்கு முன்பே நம்ம சுதாரித்து வேதத்தில் அறிவியலே நாம் வளருவோம். கர்த்தர் உங்களோடு இருந்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.